சனியா திருக்குறள்ல 2 மலர் தான் இடம்பெற்றிருக்கு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஆனா 2 இல்ல 3 அப்படின்னு சிலர் வந்து கமெண்ட் பண்றாங்க. அதுக்கான விளக்கத்தை சொல்ல. 2 மலரை தான் திருவள்ளுவர் பயன்படுத்தி இருப்பாரு. அதாவது அனிச்ச மலரோட மென்மையையும் குவளை மலருடைய அழகையும் ஒப்பிட்டு தான் திருவள்ளுவர் இந்த 2 மலரை மட்டும்தான் பயன்படுத்தி இருப்பாரு. மூணாவதா எந்த மலரை பயன்படுத்தியிருக்காரு அப்படின்றத வீடியோவோட கடைசியில சொல்றேன். இப்ப அனிச்சம் அப்படின்ற மலர் எந்தெந்த குறள்ல வருது அப்படின்றத பார்ப்போம். விருந்தோம்பல் அதிகாரத்துல அனிச்ச மலர் ஒரு குறள்ல வருதுங்க. மோப்ப குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து. அனிச்ச மலர் ரொம்ப மென்மையானதுங்க. அதை மோந்து பார்த்தாலே வாடிடுமா. அதே மாதிரி விருந்தினர்கிட்ட நம்ம முக சுழிச்சு பேசினாலே விருந்தினர் உள்ளம் வாடிடுவாங்கன்னு திருவள்ளுவர் இந்த திருக்குறள்ல சொல்றாருங்க. அடுத்து நலம் புனைந்துரைத்தல் அதிகாரத்துல 3 திருக்குறள்ல அனிச்ச மலரை யூஸ் பண்ணிருக்காரு. நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரல் யாம் வீழ்பவள். இந்த திருக்குறள்ல தலைவன் அனிச்ச மலரோட மென்மையை வாழ்த்துறாருங்க. வாழ்த்திட்டு உன்னை விட என் காதலி இன்னும் மென்மையானவள் அப்படின்னு அனிச்ச மலரை விட காதலி மென்மையானவள்னு திருவள்ளுவர் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அடுத்து அனிச்சப்பூ கால் கலையால் பெய்தால் நொசுப்பிற்கு நல்ல படாபறை. அதாவது காதலி அனிச்ச மலரோட தண்டை நீக்காம தலையில சூடிட்டாங்களாமா. அந்த அனிச்ச மலரோட தண்டு வெயிட்ட தாங்க முடியாம காதலியோட இடை ஒடிந்து கீழே விழுந்து விட்டாள் அப்படின்னு காதலியோட மென்மையை இந்த இடத்துல ரொம்ப அழகா சொல்றாரு திருவள்ளுவர். அடுத்து கடைசி திருக்குறள் அனிச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதரடிக்கு நெருஞ்சி பழம். அதாவது அனிச்ச மலரும் அன்னப்பறவையோட இறகும் காதலியோட பாதத்துக்கு நெருஞ்சி முள்ளு மாதிரி குத்தும்னு காதலியோட பாதத்தின் மென்மைய ரொம்ப அழகா சொல்றாரு திருவள்ளுவர். இந்த திருக்குறளுக்கு ஒரு சிறப்பு என்ன இருக்குன்னா 5 பறவையில வரக்கூடிய ஒரு பறவை அன்னப்பறவையும் இந்த திருக்குறள்ல இடம் பெற்றிருக்கு. திருக்குறள்ல வர ஒரே பழம் நெருஞ்சி பழம் அந்த வார்த்தையும் இந்த திருக்குறள்ல தாங்க இடம் பெற்றிருக்கு. அடுத்து குவளை மலர் எந்த திருக்குறள்ல இடம் பெற்றிருக்குன்னு பார்க்கலாம். காணின் குவளை கவிழ்ந்து நிலநோக்கும் மானிழை கண் ஒவ்வேம் என்று. இந்த குவளை மலர்கள் எதுன்னு பாத்தீங்கன்னா அல்லி மலர் தான். தலைவன் சொல்றாரு குவளை மலர்கள் மட்டும் பார்க்கிற தன்மை பெற்றுச்சுன்னா என்னுடைய தலைவியோட கண்களுக்கு ஒப்பாக நாம இல்லையேன்னு வெக்கி தலை குனிஞ்சு நிலத்தை பார்க்கும்னு சொல்றாருங்க. இப்ப அனிச்சமும் குவளை மலர்களும் நேரடியாக எந்தெந்த திருக்குறள்லாம் இடம் பெற்றிருக்கு அப்படின்றத பார்த்தோம். மூணாவதா ஒரு மலர் என்னன்னா தாமரை மலர். ஆனா திருவள்ளுவர் அதை நேரடியா பயன்படுத்தியிருக்க மாட்டாரு. தாமரை மலரில் வீற்றிருக்கும் திருமகள் இல்ல மலரில் குடிகொண்டிருக்கும் இறைவன் அந்த மாதிரிதான் திருக்குறள்ல நம்ம தாமரையை பயன்படுத்திருக்காரு திருவள்ளுவர். மடியுளால் மாமுகடி என்ப மடியிலான் தாளுலால் தாமரையினால். இந்த திருக்குறள்ல தாமரை மலரில் வீற்றிருக்கும் திருமகள் அப்படின்னு தான் பயன்படுத்தியிருப்பாரே தவிர நேரடியா தாமரை மலரை சொல்லியிருக்க மாட்டாரு. அடுத்து தாம் வீழ்வார் மென்தோல் துயிலி இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகு. தாமரை கண்ணான் உலகம் அப்படின்னா இறைவன் திருமாலுடைய உலகம் அப்படின்றதான் இந்த திருக்குறள்ல திருவள்ளுவர் குறிப்பிட்டிருப்பாரு. அடுத்து மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இந்த திருக்குறளையும் மலரில் குடியிருக்கும் இறைவன் அப்படின்னு தான் பயன்படுத்தியிருப்பாரே தவிர தாமரை மலர்னு பயன்படுத்தியிருக்க மாட்டாரு. இந்த 3 திருக்குறள்லையும் திருவள்ளுவர் தாமரையை மலரா பயன்படுத்தியிருக்க மாட்டாருங்க. அதனால திருக்குறள்ல இடம்பெற்றிருக்க மலர்ன்னு பாத்தீங்கன்னா 2 தான், அனிச்சம் குவளை. திருக்குறளோடு வாழ்வோம், நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி.